கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரிக் வேலை இருக்குது, ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தரணும், வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில் 2 கட்டில் போடுறாங்க. 2 கட்டிலுக்கு சென்டரில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 2 சுவிட்சு 2 சாக்கெட்டு போடணுன்ட்டு. அவங்க கட்டிலோட அளவெல்லாம் 2 சைடு மார்க் பண்ணிட்டு நடுவில் ஒரு டேபிள் வைக்கிறாங்க. அந்த டேபிள் மேலே தான் அந்த ப்ளக் பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவு அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க கேட்ட இடத்துல அந்த பாக்ஸுக்கான மார்க்கிங் பண்ணிவிட்டு, அவங்ககிட்ட என்ன சார் அதில் யூஸ் பண்ண போகிறீங்க, 15 ஆம்ஸ் எதுனா வேணுமா என்ன சார்ன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபோனோட சார்ஜர் யூஸ் பண்ணுவோம் சார். கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக டேபிள் நடுவில் வைக்கிறோம். 2 கட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் வருது சார். வெறும் ஃபோன் சார்ஜ் தான் பண்ணுவோம். பவரெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கேட்டது பார்த்தீங்கன்னா, சார் நடுவில் எதோ ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா டிபிலேருந்து தனியாக ஒயர் எடுத்துருந்து அது பாக்ஸுக்கு ப்ளக் பாயிண்ட் அடிச்சு கொடுத்துருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் எதுவும் பவராலாம் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் வந்து சார்ஜர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வால் பக்கம் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தா அதே வாலில் லாஸ்ட்டில் தான் ஒரு ப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. 2 சுவிட்சு 2 சாக்கெட் போட்டிருக்காங்க அந்த பாக்ஸில். மற்றபடி அந்த சுவர் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. நடுவில் எங்கேயுமே லைன் இல்லை. இப்போ அவங்க கேட்ட இடத்துல நம்ம ப்ளக் பாயிண்ட் போடணுன்னா அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கேசிங் பட்டி எடுத்துன்னு வந்து இங்கே பாக்ஸ் அவங்க கேட்ட இடத்துல வச்சு கொடுக்கணும். அவங்க ப்ளக் பாயிண்ட் கேட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 அடி கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்தது. அந்த ஜங்ஷன் பாக்ஸில் வந்து ஸ்ப்ரிங்கு தள்ளி பார்த்தா அந்த லாஸ்ட்டில் அந்த செவுத்தில் இருக்க லாஸ்ட் பாக்ஸுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு போச்சு. அப்போது அந்த வாலில் வந்து கன்சீலில் ஏதோ ஒரு பைப் போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த கஸ்டமர் செவுத்தில் கேட்ட அளவுலேருந்து ஒரு 4 இன்ச்சு அந்த மேலே வந்தது. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்தால் ஓகேவா சார் மேலேன்னு கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்களும். அந்த பக்கம் நேரில் நீட்டாக ஒரு பைப் போயிருந்தது. அந்த பைப்பை லைட்டாக டேமேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ப்ரிங்கு விட்டேன். ஸ்ப்ரிங்கு வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க பாக்ஸில் வந்துருச்சு. அந்த பாக்ஸ்லேருந்து அதுக்கு அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு தேவையான ஒயரை வலிச்சு இந்த இடத்துல பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு தேவையான லைனு ஒயரை வலிச்சாச்சு. கேசிங் பட்டி போடாமையே கன்சில்லே ஒயரை வலிச்சாச்சு. உங்கள் வீட்லேயும் ஏதோ ஒரு செவத்தில் ப்ளக் பாயிண்ட் இந்த மாதிரிலாம் அடிக்க போகிறீங்கன்னும் போது அந்த செவத்தில் என்னென்ன லைன் வருது, எங்கெங்கே போகுதுன்றதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒயரிங் பண்ணது நல்லது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இடத்துலேயே கன்சில்லே ஒரு பைப் போயிட்டு இருந்தனால அந்த இதில் லைட்டாக டேமேஜ் பண்ணி வெளில ஒயர் எடுத்து நான் கன்சில்லே எடுத்து கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த வாலில் எங்கெங்கே பைப் வருது, எங்கே ஒயர் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் அடிக்கிறது நல்லது. இந்த வீட்லேயும் சப்போஸ் அந்த இடத்துல பாக்ஸ் இல்லைனா நானும் கேசிங் பெட்டி போட்டு தான் அந்த ஒயர் வச்சிருக்க முடியும். இந்த வீட்டில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒயர் எதுவும் வெளில தெரியாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க சார் சொல்லியிருந்தாரு. நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக்கில் பல விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நான் ஓம் பிரகாஷ். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு.